பயங்கர ட்விஸ்ட்டாக ஒரு படம் ஒன்று பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகக்கூடிய வயசில் இருக்கார். மிச்ச காலத்தை தன்னுடைய பொண்ணு கூட ஸ்பெண்ட் பண்ணதான்னு சொல்லிட்டு அவருடைய ரிட்டையர்மெண்ட் முடிய போகிற டைமில் தன்னுடைய பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட் போகிறாரு. ஆனால் அங்கே பார்த்தா அந்த பொண்ணை யாரோ கடத்திடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது தான் படத்துடைய கதை. படத்துடைய பேர் நோ மர்சி. இது 2010 ரிலீஸ் ஆன ஒரு கொரியா படம். ஓல்ட் பாய் அப்படின்ற ஒரு கொரியா படம் இருக்குது. அது ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு எந்த வகையிலையுமே சதிக்காத ஒரு படம் தான் இது. ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த படம் இதே பலவீனமானவர்களுக்கு கிடையாது. ஏன்னா படத்துடைய கிளைமேக்ஸில் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த படம் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரியும் போகும். அந்த போலீஸ் கிட்டேருந்து கில்லர் எப்படி தப்பிக்கிறான், கில்லர் மாட்டின பிறகு எப்படி போலீஸை ட்ரிகர் பண்ணுறான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் இதே பலவீனமானவர்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தை 18 வயசு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.